ஹலோ எவரன். ஸோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பப்ளிக் ஹெல்த் சயின்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிசீஸை நம்ம வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது, ஒரு டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ ஓவரால் நீங்கள் எல்லா பேஷண்ட்டையும் நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் பற்றி ஹெல்த் ப்ரோக்ராம்லையோ நெக்ஸ்ட் ஒரு டிசீஸை பற்றி நீங்கள் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமோ லைக் என்ஜிஓ மாதிரி கண்டக்ட் பண்ணி ஸோ அதை பற்றி ஃபுல்லாமே ஒரு டிசீஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் சயின்ஸ். ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 10th 12th கம்பல்சரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஒரு ரெகனைஸ் போர்டில். ஸோ ஒரு 50% ஆஃப் மார்க் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயாலஜி சப்ஜெக்ட் அதில் ஒரு மேனிட்டரியாக இருக்கும், இல்லை ஹெல்த் சயின்ஸ் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். ஸோ அப்போ தான் இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 4 years வரும். ஸோ இதிலே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ப்ளஸ் ட்ரைனிங் கிளாஸஸ் எல்லாமே இன்டர்ன்ஷிப் எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ இதிலே உங்களுக்கு முடிஞ்சிடும் கோர்ஸு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கம்யூனிட்டி ஹெல்த், என்வரன்மெண்டல், மென்டல் ஹெல்த், நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன், டிசீஸ் ப்ரிவென்ஷன், ஸோ மெத்தடாலஜி அந்த சைல்டு ஹெல்த், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகும். ஸோ இது எல்லாமே நீங்கள் படிப்பீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேரியர். ஸோ ஜாப் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பப்ளிக் ஹெல்த் ஆஃபீஸராக போகலாம், ஹெல்த் எஜுகேட்டர் லைக் ஒரு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண கிளாஸ் எடுக்கிற மாதிரி நீங்கள் பண்ணலாம், கம்யூனிட்டி ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம், ரிசர்ச் அசோசியேட்டாக இருக்கலாம், ஹெல்த் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டராக இருக்கலாம், என்ஜிஓ நம்ம என்ஜிஓஸாக இருக்குது அதோட ப்ராஜெக்ட் ஆஃபீஸராக நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகலாம். ஸோ ஹாஸ்பிட்டலில் குவாலிட்டி எக்ஸிக்யூட்டிவ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஜாப் ஓரியன்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ஜிஓ சைஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிக்கலாம், மெடிக்கல் காலேஜஸ், இன்டர்நேஷனல் ஹெல்த் ஏஜென்சி, கார்பரேட் ஹெல்த் கேர் கம்பெனிஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இயர்லி ஒரு 3 to 6 lakhs வரைக்கும் பர் இயருக்கு உங்களுக்கு சேலரி வரும். அப்புறம் பேஸ்ட் ஆன் உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணீங்கன்னா இதை விட சேலரி நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் கவர்மெண்ட்லேயும் நிறைய உங்களுக்கு இதுக்கான வேகன்சிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு என்ன சார் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம், நீங்கள் MPH பண்ணலாம், மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் சயின்ஸ். ஸோ MPH காலேஜ் நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். நீங்கள் இதை முடிச்சிட்டும் பண்ணலாம், அப்படியே ஏதாவது ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் முடிச்சிட்டும் பண்ணலாம். நெக்ஸ்ட் MSc பப்ளிக் ஹெல்த் சயின்ஸ், பயோஸ்டாட்டிக்ஸ், ஸோ MBA ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் PGலையும் இருக்குது, ப்ளஸ் PhD வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸாக இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் ஹெல்த் சயின்ஸில் போகணுமோ இந்த கோர்சஸ் எடுத்து நீங்கள் பண்ணலாம்.